இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். எப்படி ப்ராப்பராக சாஃப்டாக உங்களுக்கு வந்து பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போது இந்த புல்கார் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை 1 கப். ஐயோ, இப்போ இது வேற ப்ளே ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, சாவித்ரி, என்ன ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? மேடம் கொஞ்ச நேரத்துல டைனிங் ரூம்க்கு வந்துருவாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஃபுட் ரெடி ஆனதும் எல்லாத்தையும் கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிருங்க. சரி. இப்ப என்ன பண்றது? நான் இந்த டிஷ்ஷை செய்யலனா மேனேஜர் கண்டிப்பா அந்த வேலையை விட்டு தூக்கிடுவான். ஐயோ, வக்கீல் மேடமை பார்த்து பேச முடியாம போயிடுமே. சரி, தெரிஞ்சதை சமைச்சு கொண்டு போவோம். நடக்கிறது நடக்கட்டும். ஒரு வழியா சமைச்சிட்டோம். என்ன நடக்க போதோ தெரியல. மேனேஜர், மேனேஜர், சொல்லுங்க மேடம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரெடியா இருக்கு மேடம். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற குக்கு சாவித்ரி தான் சமைச்சிருக்கேன் மேடம். மேடம், அப்புறம் நாளைக்கு பாப்பாவுக்கு பர்த்டே, ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணியாச்சு மேடம். பாப்பா கேக் கூட ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. எந்த குறையும் இருக்க கூடாது. ஓகே மேடம். புரியுதுல்ல? புரியுது மேடம். வா. வக்கீல் மேடம் வந்து சாப்பாட்டை திறந்து பார்த்தாங்க. நான் செத்த. ஐயோ, என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாமா? மேனேஜர், ஐயோ, மேனேஜர் போச்சு. மேடம், நான் ஃபுல் கதனை பண்ண சொன்னேன். என்னது இதெல்லாம்? இல்ல மேடம், நான் ஃபுல் தான் ரெடி பண்ண சொன்னேன். எப்படி டிஷ் மார்ச்சின்னு தெரியல மேடம். என்ன இது பதில்? நான் சொல்றத சமைச்சு கொடுக்கறதுக்கு தான் எனக்கு குக் தேவை. அவ சமைக்கிறதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. ஐயோ, சாரி மேடம். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. செத்து. இப்ப என்ன பண்றது? ஐயோ, ஏய், நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அது வந்து சார், இனிமே இங்க உனக்கு வேலை இல்ல. கெட் அவுட். ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. கிளம்பு. சார் ப்ளீஸ், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இடியட். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோம். வேலை போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? மம்மி ஸ்பூன். இந்தா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா. நல்லா இருக்கு. இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாமா. ஓ, இந்த சாப்பிடு. இந்த சாப்பிடு. நல்லா சாப்பிடு.
இன்னும் போடவா? ம். ஆ, நல்லா சாப்பிடணும். இப்ப என்ன பண்றது? நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி பேசாம மேடம் கால்ல போய் விழுந்து பணத்தை அவங்க கையில கொடுத்து சஞ்சீவ் கேஸ் எடுத்து நடத்த சொல்லி கெஞ்ச வேண்டியதுதான். இன்னும் வேணும்னா கேளு என்ன? மேடம் சாரி மேடம், அந்த குக்கை வேலையை விட்டு போக சொல்லிட்டேன். நீங்க கேட்ட ஃபுல்காவை ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். 10 மினிட்ஸ்ல வந்துரும் மேடம். அதெல்லாம் தேவையில்ல. இந்த டிஷ் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இனிமே இந்த மாதிரியே தினசரி சமைக்க சொல்லு. வேலையை விட்டெல்லாம் அனுப்ப வேண்டாம். ஓகே மேடம், தேங்க்யூ. நீ சாப்பிடுற தங்கம். இன்னும் கொஞ்சம் போடவா? ம். சாவித்ரி, நீ சமைச்ச சாப்பாடு மேடத்துக்கும் அவங்க டாக்டருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை வேலையை விட்டு அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க. இனிமே தினமும் இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டே சமைக்கலாம், சரியா? சரிங்க சார். ம். தப்பிச்சேன். ஹலோ. என்னாச்சு சிஸ்டர், ஃபுல் கார் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல, ஆனா எப்படியோ சமாளிச்சிட்டேன். சரிங்க. வக்கீல் மேடமை பார்த்து சஞ்சீவ் சார் கேஸை பத்தி எப்ப பேச போறீங்க? பேசணும், ஆனா எப்போ பேசுறதுன்னு தான் தெரியல. மத்தியானம் சஞ்சீவுக்கு ஜெயில போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துதான் இதையாவது யோசிக்கணும். சிஸ்டர், இன்னைக்கு கன்ஃபார்மா சஞ்சீவ் சாரை பார்க்க போறீங்களா? ஆமா, லஞ்ச் பிரேக்ல கண்டிப்பா போய் பாத்துருவேன். அது இல்ல சிஸ்டர், வக்கீல் மேடம் வீட்லயும் சமைச்சு சஞ்சீவ் சாருக்கும் சமைச்சு வீட்டு வேலையும் பார்க்க உங்களுக்கு டயர்டா இருக்காதா? எனக்கு சஞ்சீவ்காக வேலை செய்யறதுல எந்த டயர்டும் இல்ல. சரி சிஸ்டர், நீங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் வக்கீல் மேடம் வீட்டு வாசலுக்கு வரேன். நம்ம சேர்ந்தே போய் ஜெயில சஞ்சீவ் சாரை பார்த்துட்டு வந்துருவோம். சரி ஜித்தன். ஓகே சிஸ்டர். அபி கிட்ட இருந்து பணத்தை திருடுறதுக்கு கமல் மாதிரி எத்தனை கெட்டப் போட வேண்டியிருக்கு. கமலாவது தசாவதாரத்துல 10 கெட்டப் தான் போட்டாரு. ஆனா நாம ஒரு 20 கெட்டப்பாவது போட்டிருப்போமே. கின்னஸ் புத்தகத்துல நம்ம பேர் வந்துருமோ? பாப்போம் பாப்போம், அதுவும் நமக்கு பெருமை தானே. அபிய இன்னும் காணுமே. ஆஹா, அபி வரா. ச்சே. நான் ஒருத்தி நார்மல் கெட்டப்ல இருக்கிற மாதிரி அவளை பார்த்த உடனே பயந்து போயிடுறேன். நாம தான் இப்ப சிங்க கெட்டப்ல இருக்கோமே. யாருக்குமே நம்மள அடையாளம் தெரியாது. அபியா நம்மள கண்டுபிடிக்க போறா. ஏய் அபி, உன் கிட்ட இருக்கிற பணத்தை இன்னைக்கு நான் அடிக்கல. நான் சிங்க சிந்தாமணி இல்லடி. எப்படி அந்த பணத்தை அடிக்கிறது? ஜித்தன் வரேன்னு சொன்னாரு, அவர் ஆளை காணோம். இன்னைக்கு நான் ஒரு ஆட்டோவும் காணுமே. சீக்கிரமா போயிட்டு வரலான்னு பார்த்தா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஐயோ. போறியா? இருடி, உன் பின்னாடியே வரேன். இன்னைக்கு உன்கிட்ட அந்த பணத்தை அடிக்கல, என் பேரு சிங்க சிந்தாமணி இல்லடி.
क्या भैया இல்ல भैया क्या भैया 1 भैया 2 भैया 3 भैया 4 भैया 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 4 भैया அதுக்கு மேல ஒண்ணு தெரியாது भैया இப்பவே சாப்பாடு கொண்டு போலனா சாப்பாடு கொடுக்க முடியாது. யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்கலானாலும் முடியல. இப்ப என்ன பண்றது? இப்படியே போச்சுன்னா லேட் ஆயிடுமே. எப்படியாவது சீக்கிரம் போய் ஆகணுமே. சூப்பர் சூப்பர் நாம நினைச்சது நடந்துருச்சு. இன்னைக்கு எப்படியாவது பணத்தை அடிச்சு கொண்டு போய் ஸ்ரீஜா கிட்ட கொடுத்துட வேண்டியதா. விடு விடுறி விடுறி மயக்கப்பட்டு விடுத்து விடுறாள பாரு. என் பணம் என் பேக் விடு விடு என் பணம் இந்த பணத்தை என் புருஷனை காப்பாத்துறதுக்காக வச்சிருக்க பணம் பேக் விடு 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 பேக் கொடு ஏய் என் விடு பணம் புரியலையா ஏய் பேக் விடு விடு விடுன்றல விடு ஏய் விடு விடு புரியலையா என் பணம் விடு ஏய் யாராவது வாங்க விடு திருடா ஐயோ என் பேக் ஐயோ என் பேக் என் பணம் என் பேக் ஐயோ யாராவது வாங்க என் பணம் யாராவது வாங்கல என் பணத்தை எடுத்துட்டு ஓடுறாங்க யாராவது வாங்க யாராவது வாங்க என் பணம் ஆஹா ஆஹா பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஸ்ரீஜா நீ சொன்னதை நான் நிறைவேத்திட்டேன்டி. இந்த சிங்கு கெட்டப் தான் சக்சஸ் ஆயிருக்கு. ஐயோ யாராவது வரதுக்குள்ள ஓடி போயிடணும். ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்க என் பணம் போச்சு யாராவது வாங்க பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. दीदी दीदी क्या हुआ பணத்தை திருட்டு ஓடிட்டாங்க क्या हो गया யாராவது दीदी क्या காப்பாத்துங்க हुआ माँ अरे अरे रेनू, वो कौन है दीदी क्या हो गया बोल? அப்படிதான் போனேன் என் பணத்தை அங்க திருட்டு யாருமே இல்லையேம்மா. ஓடிட்டான் என் புருஷனை காப்பாத்துறதுக்காக வச்சிருந்த பணம் போச்சு क्या हुआ? चोरी हो गया क्या? कैसा था நாங்களும் இங்க தானே இருக்கோம். चोरी हो गया? அப்படிதான் बताओ போனேன் दीदी என் பணம் எல்லாம் என்ன சொல்ற நீ? कहाँ गया? என்ன பண்றது अरे தெரியல बाप रे भगवान என் மொத்த பணமும் போச்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க என்னமாச்சு? ஏம்மா அழுகுற? திருடு போச்சுங்க இப்படிதாங்க போனா சொல்லுமா அழாம சொல்லுமா என்ன ஒரு நடந்துச்சு சிங்க மாதிரி வந்தாங்க சிங்கா? पैसे व्यक्ति वो सिंह है என் ஹஸ்பண்ட காப்பாத்த நான் வச்சிருந்த பணங்க அது யாராவது காப்பாத்துங்க மொத்த பணமும் திருடிட்டு போயிட்டாங்க என்ன கும்பலிங்க ஐயோ சிஸ்டர் இப்படி பண்ணிட்டு என்னாச்சு போயிருக்கானே சித்தன் என்ன என்னாச்சு பணம் சிஸ்டர் போச்சு சித்தன் என்ன சிஸ்டர் மொத்த பணமும் என்ன பணம் சொல்லுங்க சிஸ்டர்
வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்காக அத்தை கிட்ட கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த பணத்தை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? யார் அவன்? எப்படி இருந்தான்? முகம் சரியா தெரியல, சிங்கு மாதிரி இருந்தான். சிங்கா? சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இனிமே நான் எப்படி சஞ்சீவை காப்பாத்த போறேன்? ஐயோ, அழாதீங்க சிஸ்டர், வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேணாம், எனக்கு வக்கீல் வீட்ல 1 hour தான் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த பெர்மிஷன் டைம் முடிய போகுது. நான் டைம்க்கு போலனா வேலை போயிடுவேன். வக்கீல் மேடத்தை பார்த்து என்னால பேச முடியாம போயிடும். அப்புறம் சஞ்சீவுக்காக கோர்ட்ல வந்து வாதாடுங்கன்னு கேட்க முடியாது. வக்கீல் மேடம் சஞ்சீவுக்காக வாதாடாட்டி சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வர முடியாது. நான் வக்கீல் மேடத்தை பார்க்கணும். நான் சரி பார்க்கணும் வாங்க வக்கீல் சிஸ்டர் மேடத்தை. போலாம். இந்தாங்க இல்ல நான் போறேன், நீங்க எங்க இருங்க, நான் போறேன். சிஸ்டர், அபி சிஸ்டர். ஹோட்டலுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இது என்ன காரா கட்ட வண்டியா? ச்சே. இந்தா. மேடம், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறீங்களா? கெட்டப் சூப்பர். நீ வேற. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? இந்த கெட்டப்ல பார்த்தா நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிற மாதிரியா இருக்கேன். ச்சே. என் கெட்டப்பே கேவலப்படுத்திட்டானே. ஸ்ரீஜா, ஏய், யாரா நீ? என் பேரை சொல்லி கூப்பிடுற? வெளியே போடா. ரோட்ல போற வரவெல்லாம் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஆனா ஒரு கெட்டப்ல கூட உன்னால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அம்மா, ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்த? குளிச்சுட்டு போகவா? ஏய் லூசு, அபி கிட்ட சீதா கொடுத்து வச்சிருந்த பணத்தை அப்படியே பேக்கோட அடிச்சிட்டேன்டி. என்னம்மா சொல்ற? அந்த பேக்க கூட. இந்தாடி. மா, சூப்பர்மா. சொன்னத சொன்னபடியே பண்ணி என் அம்மாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட. அபி கிட்ட இருந்து அத்தை கொடுத்த பணத்தை திருடியாச்சு. இன்னும் அபிய வேலைக்காரி இல்லங்கிற விஷயத்த வக்கீல் மேடம் கிட்ட போட்டு குடுக்கறது மட்டும்தான் மிச்சம். அதையும் செஞ்சுட்டா போதும். வக்கீல் லக்ஷ்மி அந்த அபிய தப்பா நினைச்சு வீட்டை விட்டே விரட்டி விட்டுருவா. அதையும் செஞ்சுட்டா போதும். வக்கீல் லக்ஷ்மி அந்த அபிய தப்பா நினைச்சு வீட்டை விட்டே விரட்டி விட்டுருவா. அபி, சொல்லுங்க அத்தை. இந்த பேக்ல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. சஞ்சீவ் கேஸ மேல்முறையீடு பண்ண வக்கீல வச்சு வாதாடுறதுக்கு உனக்கு பணம் வேணும்ல, இந்த பணத்தை வச்சுக்கோ.
சாவித்ரி 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 என்ன சார்? நாளைக்கு மேடத்தோட டாக்டருக்கு பர்த்டே. பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாங்க. சோ இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என்ன பண்ற, இந்த வீட்டை நல்லா கூட்டி பெருக்கி மாபெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிடு. சரிங்க சார். இன்னும் 1 hour கழிச்சு வந்து பாப்பேன். அதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும். சரிங்க சார்.